இந்த தாய்மொழி மாநாடு எதற்காக நடத்தணும் என்றால், எங்களோட கட்சியோட முதல் மாநாடாக இருக்கணும். அது ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கணும். ஏன்னா தாய்மொழிங்கிறது அவங்கவுங்களோட மொழி, அவங்கவுங்களோட தாய்மொழி, அவங்களோட பெருமைக்கான ஒரு விஷயமானது. அது எந்த மொழி ஆனாலும், அது ஃப்ரெஞ்சாக இருக்கலாம், தமிழாக இருக்கலாம், மலையாளமாக இருக்கலாம், கன்னடமாக இருக்கலாம், தெலுங்குவாக இருக்கலாம், லாட்டினாக இருக்கலாம், கிரேக்கமாக இருக்கலாம், அரபிக்காக இருக்கலாம். இந்த அனைத்து மொழிக்கும் வணக்கம் தெரிவித்து, ஒரு மரியாதையை தெரிவித்து, அனைத்து நபர்களோட தாய்மொழியும் இங்கே வணங்க வேண்டும் ஒரு நல்ல நோக்கத்தில் தான் இந்த மாநாடு வந்து ஒரு அரசியல் மாநாடாக இருக்கக்கூடாது, ஒரு பொது மாநாடாக இருக்கணுங்கிற நோக்கத்தில் தான் அதை ஆரம்பித்தோம். ஏன்னா இந்த தினம் எதற்காக உலக தாய்மொழி தினம் என்று அழைக்கின்றார்கள் எதனால், பங்களாதேஷில் வந்து அவங்க நாட்டு மொழிக்காக ஒரு போராட்டம் நடக்கின்றது. அது அவங்களோட தேசிய மொழியாக ஆக்கணுங்கிறதுல ஒரு போராட்டம் நடக்குது. அந்த நடந்த பிரச்சனையில் அவங்களுக்குள்ள நடந்த அந்த இழப்பு, இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த இழப்பை வந்து நினைவு கூர்ந்து இதை மறக்கக்கூடாதுன்னு சொல்லி அனைத்து தாய்மொழிக்காக உலக தினமான இன்று. என் தாய்மொழி அது தமிழ். அந்த தமிழையும் இந்த மேடையிலே பெருமை சேர்த்த விதமாக எங்களோட கட்சியோட கொள்கை தலைவர்கள், எல்லா கட்சியிலையும் பார்த்தோம்னா இன்னைக்கு இப்போ குறுகிய ஒரு 100 வருஷமோ 200 வருஷமோ தலைவர்களை தான் எடுத்து சொல்லுவாங்க. பட் இந்த மாநாட்டு மூலியமாக நமது முன்னோர்களான பாண்டியர்கள், சேரர்கள், சோழர்கள், பல்லவர்கள், இவங்கெல்லாம் இன்றைக்கி இல்லைன்னா நம்மளோட மொழியாக இருக்கட்டும், நம்மளுடைய அடையாளமாக இருக்கட்டும், நம்மளோட வாழ்க்கை தரமாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், ஞானமாக இருக்கட்டும், இலக்கியமாக இருக்கட்டும், வானியல் அறிவாக இருக்கட்டும், தெய்வத்துடைய அனுகிரகங்களாக இருக்கட்டும், கோயிலாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம முன்னோர்கள் சித்தர்கள்லாம் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு என்றைக்கோ காட்டிட்டு போயிட்டாங்க.